மாவட்ட பொறுப்பும் சரி, ஒன்றிய பொறுப்பு சரி, நகர பொறுப்பு சரி, எந்த ஒரு பொறுப்புமே அறிவிக்காத அவங்கவுங்க இட்டுன்னு வந்து எல்லாரையும் கூட்டு போய் உள்ளே கூட்டு போய் வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லாம் ஆள் இட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போ எங்களை உள்ளே கூட வரக்கூடாது, நீங்கள் வெளியே போங்கன்றாங்க. நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டுருங்க, இது மாதிரி 10 வருஷமாக அந்த கட்சியில் வந்திருக்கல, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன வழி, இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு 1 வருஷமாக வந்து இங்கே எல்லாமே போராடி இருக்கோம். எங்களை உள்ளே விடுறது கிடையாது. முதல்ல மாவட்டம் போட்டால் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்கள் தயவு செய்து. ஏன்னா இந்த பிரச்சனை இங்கே மட்டும் கிடையாது, இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. எப்போ மாவட்டத்தையும் நகரத்தையும் கூட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவார். அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே இருக்குது. மெயினாக ஜாதியை மென்ஷன் பண்ணுறாங்க, இன்னொன்று பணம். இது 2 தான் முக்கியத்துவமாக இருக்குது. எங்ககிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது. உங்கள் வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஆதாரத்தோடு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி வேணும். ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். 10 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் நம்ம செயல்பட்டுருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது. இப்போ நம்ம கட்சி தொடங்கி இங்கேயே நம்ம செயல்பட்டுருக்கோம். இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை ஆள் எல்லாம் எங்கே பாருங்கள். என்னென்ன நலத்திட்ட உதவிகள் மட்டும் 15 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது. 5000 பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது எங்கிட்ட. இதுக்கு மேலே எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு புரியல.